எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் வித்தியாசமாக ஒரு டிஷ் உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன். யாழ்ப்பாணத்து ஆக்களுக்கு நார்மலாக தெரியும், முந்தி சங்கிலி பனிஸ்ண்டு பேக்கரியில் எல்லாம் வாங்கி சாப்பிட்டுருப்போம். அதை நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கறி வச்சு கொஞ்சம் ஸ்பைஸியாக உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன். இதுக்கு முதல்ல நான் மாவை குழைக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் ஈஸ்ட்டுக்கு 1 டீஸ்பூன் சீனி போட்டு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி விட்டு அதை கொஞ்சம் நேரம் ஊற விட போகிறேன். 1/2 hour அதை ஊற விட போகிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு நான் 2 கப் மாவு எடுக்கிறேன். பிளெயின் ஃப்ளவர் எடுத்து 1 டீஸ்பூன் உப்பு போட்டு அந்த ஊற வச்ச ஈஸ்டையும் போட்டு அதை மிக்ஸ் பண்ண போகிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணியை நார்மல் தண்ணி ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற தண்ணியை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு அதை குழைச்சி எடுக்க போகிறேன். இதுக்கு நான் கொஞ்சம் எண்ணெய் வெஜிடபிள் ஆயிலும் விட்டு குழைச்சா தான் அது கொஞ்சம் சாஃப்டாக வரும். எண்ணெயும் விட்டு நல்ல பதத்துக்கு வர்ற மாதிரி குழைச்சி எடுக்கிறேன். நார்மலாக மாவை குழைக்க நாங்கள் சைடில் இருந்து உள்ளுக்கு எடுத்து ஏற உள்ளுக்கு விட்டு குழைச்சா தான் அந்த மா நல்லா பொங்கி வரும். குழைச்சிட்டு மேலே கொஞ்சம் எண்ணெய் பூசிட்டு ட்ரை ஆகாமல் எண்ணெய் பூசுகிறேன்னா பூசிட்டு மூடி வைக்க போகிறேன். 2 hours அதை எடுத்து செய்வோம். இனி இதுக்கு கறியை ரெடி பண்ண போகிறேன். பட்டரை மெல்ட் பண்ணிவிட்டு வெட்டி வச்ச 2 உள்ளியை போட்டு அந்த பச்சை மணம் போகும் மட்டும் வதக்கிட்டு இதுக்கு வெட்டி வச்ச வெங்காயமும் பச்சை மிளகாயும் போட்டு வதக்க போகிறேன். வெங்காயம் வதங்கி வந்த உடனே நான் இந்த சோயா சிக்கனை அவிச்சு நல்லா தூளாக பிச்சு வச்சிருக்கிறேன். இனி அதை இதுக்க போட்டு கிளற போகிறேன். நீங்கள் இதுக்கு சிக்கனோ மட்டனோ என்னென்றாலும் போடலாம். நான் இன்றைக்கு இதை வெஜிடேரியனாக செய்கிறேன். தேவையான அளவு உப்பை போடுவோம். போட்டுட்டு 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் போடுறேன். நல்லா வதங்கின பிறகு நான் இதுக்கு ஸ்பினிச் போடுறேன். ஸ்பினிச்சும் நல்லா குக் ஆன பிறகு நல்லா ஆற விட்டுட்டு பிறகு பண்ண செய்வோம். பார்த்தீங்கன்னா கறி ரெடி ஆயிட்டு நான் உப்பை திருப்பி டேஸ்ட் பண்ணிட்டு உப்பு கொஞ்சம் போடுவேன். மாவை பார்த்தீங்கன்னா மாவு நல்லா பொங்கி வந்துட்டு இனி போட்டுக்கு எண்ணெயை பூசிட்டு இந்த மாவை நான் கையாலேயே இழுக்க போகிறேன். நீங்கள் மாவை நல்ல பதத்துக்கு குழைச்சி எடுத்துட்டிங்கன்னா ரோல் பண்ண தேவையில்லை. கையாலேயே இழுக்க அது கண்ட பாட்டில் வரும். நீங்கள் கிச்சன் ஒர்க் டாப்பில் கூட இப்படி இழுத்து விடலாம். அது ஈஸியாக இருக்குன்னு நான் போட்டில் வச்சு செய்கிறேன்.
எடுத்துட்டு இனி நான் கறி வைக்க போகிறேன். கறியை வச்சு ரோல் பண்ணிட்டு 2 ரோல் காணும். 2 ரோல் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா மாவை வெட்டிட்டு இனி அதை மெட்ட ட்ரேயில் வச்சு அதை ரோல் பண்ணுறேன். அதை சுற்றி விட்டோம்னா இப்படி வரும். இனி இன்னும் 2-3 லேயர் இப்படி அதோட கனெக்ட் பண்ணி நான் சுற்ற போகிறேன். கனெக்ட் பண்ணுற இடம் வடிவாக ஸ்ட்ராங்காக இருக்கணும், இல்லாட்டி பேக் பண்ணிக்க அதை கலந்துடும். கனெக்ட் பண்ணிவிட்டு இனி மேலே நீங்கள் நான்வெஜ்ஜில் செய்கிறீங்கன்னா முட்டை வெள்ளைக்கருவை அடித்து மேலே பூசலாம். நான் இதுக்கு 2 டீஸ்பூன் சீனியும் 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி அதை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு பிறகு 1 டீஸ்பூன் ஆயிலும் விட்டு இதை மிக்ஸ் பண்ண போகிறேன். இதை அந்த மேலே பூசினோம்னா அதை பேக் பண்ணி வரைக்க மேலே ஷைனியாக நல்லா ப்ரௌனாக வரும். அதுக்காகத்தான் நாங்கள் மேலே பூசுகிறோம். அதை நீங்கள் சிக்கன் மீன்ஸ் அல்ல வேறு எண்ணத்துலேயும் செய்தீங்கன்னா முட்டை வெள்ளைக்கருவை போடலாம். நீ பேக் பண்ணி எடுத்தோம்னா இப்படி வரும். இப்படி வெட்டி நீங்கள் சர்வ் பண்ணலாம். உள்ளுக்கு அந்த சோயா சிக்கன் இருக்கிறபடியே நல்ல ஸ்பைசியாக நல்லா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.